ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்சிலேருந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அண்ட் ஹவேல்தார் எக்ஸாமினேஷனுக்கான அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்றதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதை நாம் டீட்டெயிலில் பார்க்குறதுக்கு மேலே நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்க நண்பர்களுக்கும் நம்ம சேனலில் இது மாதிரி டெய்லி வரக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் அலர்ட்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் போட்டுருக்கோம். அதெல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட தமிழ் ஜாப் அலர்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பல அப்டேட்ஸுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூபோட அதில் தான் அதிகமான அப்டேட்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டு தான் எஸ்எஸ்சியோடைய ஹால் டிக்கெட்லாம் டவுன்லோட் பண்ணுற வெப்சைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நிறையா ரீஜியன்ஸ் கொடுத்துருப்பாங்க, தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க. இதில் நீங்கள் தமிழ்நாட்டில் தான் எக்ஸாம் சென்டர் போட்டிருந்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா சதர்ன் ரீஜியன் இருக்குது பாருங்கள், அதை தான் கிளிக் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் வேறு ரீஜியனில் வேறு ஸ்டேட்டில் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண ஏரியா என்ன ரீஜியனில் வருதுன்னு கரெக்டாக செக் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம், அதனால் நான் சதர்ன் ரீஜியன் கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட் லைன்லேயே பாருங்கள், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அண்ட் ஹவேல்தார் எக்ஸாமினேஷன் 2024 கொடுத்துருக்காங்க. அதில் நவ் யுவர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சா அப்ரூவ் ஆகிடுச்சான்றதை செக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் டைப் பண்ண சொல்லி கேட்கும். ரெஜிஸ்டர் நம்பர்ன்றது நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது வந்திருக்கக்கூடிய அந்த நம்பர் தான், அதுதான் ரெஜிஸ்டர் நம்பர். அதுதான் நம்ம லாகின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், அப்ளை பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியலனா நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் எடுத்து பாருங்கள், ரிஜிஸ்டர் நம்பர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அதை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு கீழே டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக கொடுத்துட்டு கீழே நவ் யுவர் ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஷோ ஆகும். இதுதான் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ். இதில் பாருங்கள், ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ளிகேஷனில் அக்செப்டட்னு இருக்குது, எந்த இஷ்யூவும் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிருந்துச்சுன்னா என்ன ரீசனுக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்றதை கீழே இருக்கிற பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. நமக்கு அக்செப்ட் ஆயிடுச்சு, அதனால் அது பிரச்சனை இல்லை. அடுத்து உங்களுடைய எக்ஸாம் ரோல் நம்பர், டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், எந்த டைமுக்கு நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்கணுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா அதுக்கு அடுத்து இருக்குது பாருங்கள், நவ் யுவர் ரோல் நம்பர்ன்றது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. அதை டைப் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்கிற பாக்ஸஸில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் கீழே நவ் யுவர் ரோல் நம்பர்ன்ற பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், ரோல் நம்பர், டைம் எல்லாம் வந்துடும். ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதான் அந்த இது டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், எந்த டைமுக்கு நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்கணுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க ரிப்போர்ட்டிங் டைமுக்கு கரெக்டாக போக பாருங்கள், இல்லைன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. உங்களுடைய ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷனுக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய எக்ஸாமினேஷன் எந்த டேட்டில் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்லேருந்து 4 நாளைக்கு முன்னால் மறக்காமல் உங்களுடைய ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது டவுன்லோட் யுவர் ஹால் டிக்கெட்னு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரை டைப் பண்ணியும் பார்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுடைய ரோல் நம்பர் டைப் பண்ணியும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் டைப் பண்ணிவிட்டு எப்போ போல் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் ஷோ ஆகும். இதை கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க, டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேம், அட்ரஸ், டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்னன்றதை ஒன்றா பார்க்கலாம் வாங்க. அதில் இருக்கிற 4 பாயிண்ட்டையும் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன், வேணுன்றவங்க டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அந்த ஐடி ப்ரூஃப் எப்படி இருக்கணும்னா உங்களுடைய ஃபோட்டோ இருக்கணும் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு ஹால் டிக்கெட்டில் இருக்க மாதிரியே எக்ஸாக்டாக இருக்கணும், மந்த்து, டேட்டு, இயர்லாம். அடுத்து செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஐடி கார்டில் டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருந்துச்சுன்னா அது கரெக்டாக இருக்கிற மாதிரி வேலிடான ஒரு சர்டிஃபிகேட் கொண்டு போகணும், அதுவும் ஒரிஜினலாக தான் கொண்டு போகணும். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், உங்களுடைய வேலிடான ப்ரூஃபாக இருந்தால் ஓகே தான். அடுத்து 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் டேட் ஆஃப் பர்த் தப்பாக கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு நீங்கள் ஐடி ப்ரூஃப் கரெக்டாக கொண்டு போய் கொடுத்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். 4வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வர வரைக்குமே உங்களுடைய அட்மிட் கார்டை பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் எந்த நம்பரும் அலாட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய ஹால் டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அது எத்தனை கொஷின்ஸ் வரும், அதுக்கான மார்க்ஸ் என்னன்ற டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நான் ஆல்ரெடி மேலே சொன்ன 4 பாயிண்ட்ஸே தான், வேணுன்றவங்க படித்து பார்த்துக்கோங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது 30 பாயிண்ட்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு ரொம்ப டைம் ஆயிரும். இல்லை முக்கியமான பாயிண்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன், மற்றதெல்லாம் வேணுன்றவங்க படித்து பார்த்துக்கோங்க.
அவங்க கொடுத்துருக்கிற முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டைம். எக்ஸாமுக்கு நீங்கள் அந்த சொல்லியிருக்கிற ரிப்போர்ட்டிங் டைமுக்கு கரெக்டாக போயிருங்க. லேட்டாக போனால் கண்டிப்பாக உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ கொடுத்துருக்கிற டைமுக்கு கரெக்டாக போயிருங்க. சொல்லியிருக்கிற டைமோட ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி போகவே ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து எக்ஸாமுக்கு போகும்போது நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும்னா, ஹால் டிக்கெட் கொண்டு போகணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஐடி ப்ரூஃப், கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் கொண்டு போங்க. ஃபோட்டோவோட இருக்கிற கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப். ஹால் டிக்கெட்லேயும் ஐடி ப்ரூஃப்லேயும் ஒரே மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கிற மாதிரியான ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போங்க. அடுத்து ஒரு வேளை நீங்கள் வாட்டர் பாட்டில் கொண்டு போகிறீங்கன்னா, வாட்டர் பாட்டில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்ஸாம் ஹாலுக்குள்ளே சில பொருட்களை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத்ஸு, மொபைல் ஃபோன்ஸு, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, புக்ஸு, பேனா இந்த மாதிரியான பொருட்கள்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு பேனாவும் பேப்பரும் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் பேப்பர், பேனா எதுவும் கொண்டு போக தேவையில்ல. அதையும் அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹால் டிக்கெட்டில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்படி ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா ரீஜினல் ஆஃபீஸுக்கு கான்டாக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரீஜினல் ஆஃபீஸுக்கான டீட்டெயில்ஸ் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே வரும். நம்ம தமிழ்நாட்டுக்கு சென்னை தான் ரீஜினல் ஆஃபீஸ். ஏதாவது உங்களுக்கு இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் பண்ணுற சின்ன சப்ஸ்கிரைப்பு, லைக்கு, கமெண்ட்லாம் தான் எனக்கு பெரிய ஆதரவாகவும் ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இல்லைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலான்றதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.